எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2016 சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இன்றோடு ஓய்ந்திருக்கிறது. ஆனால் பரப்புரையில் அரசியல் கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான கருத்து இலவசங்கள். அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கைகளில் இலவசங்களை அறிவித்திருக்கின்றன. அதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து பெறப்படுகின்றன என்பது குறித்து நாளை மாலைக்குள் விளக்கம் அளிக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இரு கட்சிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். புதிய தலைமுறையின் தேர்தல் ஆணையம் கேள்விகள் என்கிற நிகழ்ச்சியில் அவர் அந்த தகவலை தெரிவித்திருந்தார். அதை ஒட்டி இந்த தகவல் தற்போது ஒளிபரப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ராஜேஷ் லக்கானி தெரிவித்த அந்த பேட்டியை பார்க்கலாம். இன்றைய நேர்பட பேச அமர்விலும் இந்த தலைப்பை ஒட்டி பல்வேறு விஷயங்களும் தேர்தல் 2016 நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் குறித்த ஒரு பார்வையும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் ராஜேஷ் லக்கானியின் பேட்டியை பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் ஒரு நாளுக்கு முன்னாடி சில பேர் கொடுத்திருந்தாங்க. இலவசங்கள் பத்தி அவங்க மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில ஒரு நிறைய கூறியிருக்காங்க. இங்கிருந்து பணம் வரும்போது எப்படி பண்ண போறாங்க, அதை நம்ம தேர்தல் நடத்தி விதி மீறி இருக்குன்னு 2 பார்ட்டின்னு சொல்லி அவங்க கிட்ட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு புகார் போயிருந்தது. அந்த புகார் அடிப்படையில் இன்னைக்கு தேதி அவன் 2 பார்ட்டிஸ் கிட்ட விளக்கம் கேட்டு நாளைக்கு 5 மணிக்கு உள்ள அவன் விளக்கம் தர மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம 2 பார்ட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நேர்பட பேசலாம், விவாதிக்கலாம். இன்று நம்மோடு இந்த அரங்கில் பங்கேற்பதற்காக பேராசிரியர் திரு பெர்னாடி சாமி, பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஆழி செந்தில்நாதன், முன்னாள் IAS அதிகாரி மற்றும் சமூக நல பிரச்சனைகளில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற ஒரு தன்னார்வலரான திரு தேவசகாயம், அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு மணி ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு தேவசகாயம், இந்த இலவசம் இந்த விஷயத்திலும் தொடங்கினால உங்களிடமே தொடங்குறேன். நீங்க கொடுத்த பெட்டிஷன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் இது சொல்லப்பட்டது? தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கூடிய இந்த நடவடிக்கை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? இது போதுமானதாக இல்லை. ஆனா ஏதோ கொஞ்சம் பண்ணிருக்காங்க, திருப்தி பண்ண வேண்டியதான். இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னா 2011 எலெக்ஷன்ல இது இலவசங்கள் விளையாடுது, ஹீரோயின் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயே நாங்க ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணோம். அதுக்கு முன்னாலேயே ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கா இருந்து 2013 சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டது. அதுல கேஸ் என்னன்னா 123 செக்ஷன் ரெப்ரசன்டேஷன் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், IPC 171 சேர்ந்து இட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் 12 போகும்போது 2013 கடைசியில சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கிறது கிரிமினல் குற்றமாகாது, ஆனா தேர்தலுக்கு அடித்தளத்தையே அது ஷேக்கப் ஆகிரும், அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இருக்காது, அதனால இது உகந்ததல்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள உகந்ததில்லைன்னு ஒரு அட்வைசரி கொடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க. நீங்க அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு கைட்லைன்ஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் இஷ்யூ பண்ணுங்க. முந்தி இது கோட் ஆஃப் கான்டக்ட்ல கிடையாது, 2011 இது கோட் ஆஃப் கான்டக்ட்ல கிடையாது. அந்த பேசிஸ் எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ல கொண்டு வந்தாங்க. 2014 4 கருத்துக்களை கிளியரா கோட் ஆஃப் கான்டக்ட் கொண்டு வந்தாங்க. ஒன்னு பியூரிட்டி ஆஃப் தி எலெக்ஷன், தேர்தல் நல்லபடியாக தூயமாக நடக்க வேண்டும், இலவசம் அனௌன்ஸ் பண்ணா நடக்காது, நம்பர் 1. 2வது அன்டியூ இன்ஃபுளுன்ஸ், ஓட் போடுறவங்களுக்கு அன்டியூ இன்ஃபுளுன்ஸ், அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி ஈர்க்கக்கூடாது. 3வது எதுக்காக கொடுக்குறீங்க, யாருக்காக கொடுக்குறீங்க, என்ன காரணத்துக்காக கொடுக்குறீங்க. 3வது. 4வது இதுக்குள்ள பணம் எங்க இருந்து வரும், இதுக்குள்ள பினான்சியல் ரிசோர்ஸ் எங்க இருந்து. 3 தெளிவுபடுத்தி 4 தெளிவுபடுத்திட்டா நீங்க அப்படி தெளிவுபடுத்தி இருந்தா தேர்தல் அறிக்கையை கொடுத்து கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் நடந்து இன்னைக்கு பரப்புரை எல்லாம் முடிந்த இன்றுதான் நடவடிக்கைக்குள்ளாகணுமா? அதுவும் ஒரு பெட்டிஷன் வந்ததுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது போதுமான அழுத்தத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கல அப்படின்னா ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை, எது அவர்களை தடுக்குது? நீங்க ஒரு நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க. ஆனா இந்த தடவை என்ன ஆச்சுன்னா ரூலிங் பார்ட்டி 6ஆம் தேதி தான் தெரிய வந்தது அவங்க தேர்தல் அறிக்கை. 6ஆம் தேதி எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னால. நார்மலி ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாலே பண்ணிடுவாங்க. இவங்க பண்ணல. என்ன அஜெண்டான்னு எனக்கு புரியல. அதனால எலெக்ஷன் கமிஷன் நார்மலி சோ மோட்டோ ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட்ல வரும்போது ஒரு 10 மணி கழிச்சு 5 நிமிஷம் பேசினா கூட FIR போட்டுறாங்க. ஒரு வண்டிக்கு 2 வண்டி கொண்டு போனா FIR போட்டுறாங்க. இது எலெக்ஷன் கமிஷன் பண்ணல. நாங்க எதிர்பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க, மற்ற அரசியல் கட்சிகளும் இது அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, யாருமே பண்ணல. அதனால தான் நாங்க சிவில் சொசைட்டி பண்ணி நாங்க முந்தா நாள் தான் உங்களுக்கு கொடுத்தோம். ஒரு நாளைக்குள்ள ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது டூ லிட்டில் டூ லேட் தான்.
ஆனா அட்லீஸ்ட் ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கும். மணி சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் அப்படின்னு திரு தேவசேகரம் சொல்றாரு. ஆனா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அது பற்றி தீவிரமான பரப்புரைகளை தெருவு எல்லாம் செஞ்சு போனதுக்கு பிறகு இந்த விளக்கம் நிதி ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்கிறது. குறிப்பா இந்த இரு கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பல ஆண்டுகள் பலமுறை அனுபவம் வாய்ந்த கட்சிகள் தான். இவரிடம் ஒரு விளக்கம் கேட்க போறாங்க, அவங்க விளக்கம் கொடுத்துருவாங்க, அதோட அது முடிஞ்சிடும் அப்படின்னு பாக்குறதா, இல்ல இந்த இலவசங்கள் மீதான விவாதங்கள் இது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும், தேர்தல் ஆணையமே எங்க அவங்க சோர்ஸ் கேட்கறது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறதா? இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு கம்மி. இப்ப 11th ஹவர்ல அவங்க பண்ணிருக்கிறது ஒரு டோக்கனிசமா தான் நான் பாக்குறேன். சார் தேவசகாயம் சார் சொன்ன மாதிரி அவங்க 2-3 நாட்களுக்கு முன்னால அந்த பெட்டிஷனை கொடுத்திருக்காங்க. டிஎம்கேவோட பெட்டிஷன் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னால வந்துடுச்சு. இவங்க ஏடிஎம்கே 6th அன்னைக்கே வந்துடுச்சு. சோ அவர் சொன்ன மாதிரி சோமோட்டோவா அவங்க காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும், எடுக்கல. இது இந்த ஹோல் ப்ராப்ளமே எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2013 செப்டம்பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சதாசிவம் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு இந்த சுப்பிரமணியம் பாலாஜின்ற சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் போட்ட கேஸ், அதுதான் மூல ஆதாரம் இந்த கேஸ்க்கு. அவங்க அதுல தெளிவான உத்தரவுகளை பிறப்பிக்காம பால புஷ்ட் ஆன் டு தி எலெக்ஷன் கமிஷனுக்கு தள்ளிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டும்போது இப்ப சார் படிச்ச மாதிரி இந்த 4 கைட்லைன்ஸ் இருக்க ஒழிய அது ஒரு மேண்டேட்டரியான்னு தெரியல, ஒரு கைட்லைன்ஸா தான் இருக்குது. நியாயப்படி பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ இவ்வளவு பெரிய லெவல்ல வந்த பிறகு தமிழ்நாடு மாறி மாறி ஃப்ரீபீஸை கொடுத்து நம்ம நோட்டோரியஸ் ஃபார் ஃப்ரீபீஸ் அண்ட் கேஷ் ஃபார்வர்ட்ஸ் தமிழ்நாடு. அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனோட ஆளுகைக்கு அவங்க தான் எலெக்ஷன் நடத்துறாங்க அனுப்பின பிறகு இன்னும் தெளிவா அவங்க வரையறுத்திருக்கணும். அவங்க செய்ய தவறிட்டாங்க. அவங்க இப்ப இன்னைக்கு 11th ஹவர்ல நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பதில் கொடுனா அடுத்து 12 மணி நேரத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், நீங்க நாளைக்கு 5 மணிக்குள்ள அவங்க கொடுக்குற பதில் திருப்தியா இல்லைன்னா இவங்க எலெக்ஷன் கவுண்டர்மேன் பண்ணுவாங்களா? என்ன செய்ய போறாங்க? பண்ண முடியும். ஆனா போஸ்ட்போன் பண்ணலாம், பல காரியங்கள் பண்ண முடியும். 11th ஹவர்லயாவது அவங்க பண்ணிருக்காங்கன்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். கண்டிப்பா அதுல மாற்று கருத்து கிடையாது. குறைந்தபட்சம் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்த சொல்லப்படக்கூடிய அந்த அத்தனை வித விஷயங்களை பத்தின ஒரு விவாதம் வந்ததுன்னா அது நல்லா இருக்கும். பட் இந்த தேர்தல்ல ஒன்னும் பெருசா எதுவும் வராதுன்னு தான் நான் இப்ப இந்த கைட்லைன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த கைட்லைன்ஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட் எந்த கைட்லைன்ஸ் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அடிப்படையில இவங்களா ஒரு கைட்லைன்ஸ் அது அப்சர்வ் பண்ணாங்க. அந்த அப்சர்வேஷன் அடிப்படையில ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப சோர்ஸ் எங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவுண்டர் வருது, இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு பதிலாக அது வருது அப்படின்னா, அதோட நடவடிக்கை முடிஞ்சிருச்சுன்னா இலவசங்கள் வேண்டுமா வேண்டாமா, இலவசங்கள் மக்களை சீரழிக்கின்றன, மக்கள் நல திட்டங்கள் இருந்து டைவர்ட் பண்ணுது, இது போன்ற விவாதங்கள், இது போன்ற வாதங்கள் வலுவாகுமா இல்ல வலுவடைந்து ஏதாவது ஒரு கட்டத்துல இது கண்டிப்பா வலுவாக தான் செய்யும். இந்த தேர்தலோட இது முடிய போற பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப அந்த மேனிபெஸ்டோஸ்ல 2 பேருமே உங்களுக்கு சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களுக்கான பினான்சியல் சோர்சஸ் எங்கன்றத பத்தி அவங்க சொல்லல. இந்த பல விவாதங்கள் இந்த தொலைக்காட்சி உட்பட பல விவாதங்கள்ல 2 கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் பேசும்போது அது வரும் அப்படின்னு தான் சொல்றாங்களே, பொதுவா சொல்றாங்களே, பின் பாயிண்ட் பண்ணி இந்த வகையினங்களில் எங்களுக்கு வரும் என்று அவங்க சொல்லல. அதை அவங்க மேனிபெஸ்டோல சொல்லியிருக்கணும். மக்கள் நலன் என்று சொல்வது தப்பு. மக்கள் நலன் என்பது பப்ளிக் குட்ஸ், இது பிரைவேட் குட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ மெனி அதர் திங்ஸ், டிசேபிள் மற்றவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறது ஒரு பிரச்சனை கிடையாது. தட் இஸ் பப்ளிக் குட்ஸ், ஸ்டேட் இஸ் கிவிங் அஸ் எ வெல்ஃபேர் மெஷர். இது பிரைவேட் குட் வாங்கி, செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறீங்க, மிக்சி வாங்கி கொடுக்குறீங்க, ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி கொடுக்குறீங்க, டிவி வாங்கி கொடுக்குறீங்க. திஸ் இஸ் பிரைவேட் குட் வாங்கி பப்ளிக் மணியில ஸ்பெண்ட் பண்றது வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 161 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆனா சமநிலைத்தன்மை ஏற்படணும், பொருளாதார சமச்சீர் இது போன்ற விஷயங்கள் தான் தேவைன்னு சொல்றாங்களே. ஒரு மேல்தட்டு மனப்பான்மையில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற இலவசங்களை எதிர்க்கிறது என்பது இருக்கவன் இருந்துட்டு இருக்கட்டும், இல்லாதவன் இல்லாதவன் ஏழை கொடுக்கிற இலவசம் அல்ல. இது ஸ்கூட்டி யாரு கொடுக்குறாங்க? ஏழை எளியவர்கள்னா தங்களால சம்பாதிக்க முடியாது, அதாவது டிசேபிள் பீப்புள், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் அதான் வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்றது. இல்ல வெல்ஃபேர் ஸ்டேட்டோட ரெவென்யூ அரசாங்கத்தோட ரெவென்யூ தான். ஸ்பெண்ட் பண்றது என்ன வேணாலும் பண்ண முடியாது. அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், கல்வி டெவலப் பண்ணணும், ஹெல்த் டெவலப்மெண்ட் பண்ணணும், டிரான்ஸ்போர்டேஷன், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பண்ணணும். அதாவது அரசாங்கத்துக்கு டியூட்டி என்னன்னா மக்களை தான் காலில் நின்று சம்பாதிக்க வேண்டிய வசதிகள் செய்ய வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும். இல்ல திரு தேவசேகரம், நீங்க ஒரு ரிட்டையர்ட் பியூரோக்ராட், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி. ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான நாம்ஸ் இருக்குல்ல. இப்ப 3000 கோடியில் ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அங்க 300 பேர் தான் இருக்காங்க, இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதிகபட்சமா போனா 1000 பேர் இருக்காங்க. அப்போ இது போன்ற கேள்விகள் எதுவுமே எழுவது கிடையாது. அதே 1000 கோடி எடுத்து ஒரு மிக்சியோ இல்ல இல்லாதவர்களுக்கான ஒரு தாலிக்கு தங்குங்கிற ஸ்கீமோ இல்ல ஆடு மாடு கொடுக்கறது இல்ல கலர் டிவி கொடுக்கறது போன வந்தால் மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள் வருது? அந்த இலவசன்ற வார்த்தை தாங்க பிரச்சனையா இருக்கா இல்ல அந்த ரூட் பிரச்சனையா இருக்கா?
நீங்க சொல்றது வந்து அது ஒரு கான்ட்ராடிக்டரி வியூ. அது இண்டஸ்ட்ரி பண்றதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறாங்க, டெம்பரரி இன்சென்டிவ்ஸ். அந்த இன்சென்டிவ்ஸ் மீட் அவுட் ஆகுதாங்க. இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறாங்க டெம்பரரி. அதுல டீடைல்ல போறதுக்கு நான் விரும்பல. நான் இது வந்து வேற ஒரு கான்செப்ட். இது வெல்ஃபேர் கான்செப்ட் இல்ல, இது இறப்பாளி கான்செப்ட், மென்டிகனைஸ்ட் கான்செப்ட். நீ சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, மற்றவங்க சம்பாதிப்பாங்க, நான் உங்க வாயில கொண்டு போடுறேன். அது தட் இஸ் நாட் எ வெல்ஃபேர் ஸ்டேட். ப்ரொடக்டிவிட்டி போயிருது, ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் போயிருது, ஒர்க் பண்றவங்களுக்கு இன்சென்டிவ் போயிருது. ஒரு மனிதன் தன்னால வேலை செய்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தினா அவனுக்கு மான மரியாதை உண்டு. அந்த கான்செப்ட் போயிருது. நீங்க வந்து சீப் சப்சிடைஸ் ரைஸ் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்கறதுல சப்சிடைஸ் மற்றபடி எசென்சியல் கமாடிட்டிஸ் கொடுக்கறது ஒரு பிரச்சனை இல்லை. அதுல வந்து ஐ அம் வில்லிங் டு பே டாக்ஸ் மணியில தான் கொடுக்குறீங்க. இதுல வரும்போது நீங்க இப்படி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஸ்டேட்டே சர்வைவ் ஆகாது. இலவசங்கள் அப்படிங்கறத தாண்டி இப்ப நீங்க செல்போன்னா எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு அப்படின்னு நம்ம பொதுப்படையா பேசுறோம். ஆனா நீங்க கிரவுண்ட்ல இறங்கி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் போகும்போது ஒரு நல்ல செல்போனோ ஒரு விஷயங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி 50% மானியன்றாங்க. இதேதான் கடந்த காலங்களில் கலர் டிவி. நான் என்ன சொல்றேன்னா இது பப்ளிக் குட் இல்ல, அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு சமநிலையை ஏற்படுத்துவது, அனைவருக்கும் எல்லாம் கிடைக்குது, இது இன்னொருத்தர் கிடைச்ச விஷயம் எனக்கு கிடைக்குது அப்படிங்கறது ஒரு அரசு ஏன் செய்யக்கூடாது? சமநிலை வந்து தான் கல்ல நின்று சம்பாதிச்சு மேல வர்றது தனிநிலை, பிச்சை போடுறது தனிநிலை. பிச்சையிலே போட்டு நீ மேல கொண்டு வந்து அரசாங்கம் ஒருத்தருடைய அந்த பர்ச்சேசிங் கெபாசிட்டி அப்படிங்கிற அதே மேல உயர்த்தணும். ஆனா நான் மணிகிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, இவர்களை சோம்பேறி ஆக்குகிறார்கள், இவர்களுக்கான வேலை தேடணுங்கிறதே எல்லாம் இலவசமா கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இந்த ஸ்கீம்ஸ் அப்படிதான் கொண்டு போய் விடுமா? கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம்ஸ் அப்படிதான் போகுது. இப்ப நம்ம வந்து இலவச மதிய உணவு திட்டத்தையோ அல்லது வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க பாருங்க, +2 வரைக்கும் வருது, அதெல்லாம கூட எதிர்க்கல. மருத்துவத்தை கொடுத்தா அதை எதிர்க்கல. ஆனா நீங்க கன்சூமர் ஐட்டம்ஸ் இப்ப எங்க போய் நிக்குது? உங்களுக்கு வந்து 2011ல வந்து மிக்சி, கிரைண்டரு, சீலிங் ஃபேன் ஆரம்பிச்சது, நீங்க ஸ்கூட்டில வந்து நிக்குது. ரெஃப்ரிஜரேட்டரும் வாஷிங் மிஷினும் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்த்தது இல்ல, கலர் டிவில ஆரம்பிச்சது உங்களுக்கு. ஆகவே இது ஏதாவது ஒரு கட்டத்தில் இது நின்னுடும். இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அஷ்யூர் பண்றாங்க நீங்க சொல்லவே முடியாது. விமன் எம்பவர்மென்ட் பார்க்கவே முடியாது. விமன் எம்பவர்மென்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, அது வந்து கல்வி, அது வந்து உண்மையிலேயே டிராப்பிங் ரேட்டை வந்து அது அரெஸ்ட் பண்ணிருக்குது. அவங்க வந்து படிச்சாங்க, அதனால வந்து அது சைக்கிளா மறுபடியும் சொசைட்டிக்கு ப்ரொடக்டிவிட்டியா தான் வருது. நீங்க ஒரு ஸ்கூட்டியை கொடுக்கறதுன்றது வந்து அவங்க ஏற்கனவே ஒரு 30,000 ரூபாய் கட்டினாதான் ஸ்கூட்டி வரப்போகுது. ஆகவே சில இலவசங்கள் வந்து நமக்கு வந்து பார்வையில வெளிப்பார்வைக்கே தெரியுது. உங்களுக்கு வந்து அவை வந்து பிரைபிங் தி வாட்டர்ஸ் தான், ஹோல்சேல் பிரைபிங் தி வாட்டர்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். திரு செந்தில்நாதன், இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு இவர்கள் கேட்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸ்ல இருந்தே உங்களுடைய முதல் கருத்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரியான தாக்கங்களை அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் உண்டாக்கும்? இலவசங்கள் வேண்டாம் என சொல்லக்கூடியவர்களுக்கு வலுவாக இல்ல ஒரு முதல் கட்ட ஆயுதமாக இந்த நோட்டீஸை பார்க்கலாமா? இல்ல, இந்த நோட்டீஸால எந்த பயனும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல வந்து நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரியே வந்து கடைசி நிமிஷத்துல வந்து இது வந்து ஒரு கடமைக்கு செய்த ஒரு செயல்பாடாக தான் வந்து தெரியுதே ஒழிய ஒரு சீரியஸான விஷயமா வந்து செய்யல. ரெண்டாவது, இதை வந்து அவங்க சட்டபூர்வமாகவும் வலியுறுத்தி விட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இலவசங்களுக்கு ஆதரவாக எதிராக நம்ம பல கருத்துக்கள் சொல்லலாம். ஆனா ஒரு தேர்தல் அறிக்கையில ஒரு கட்சி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன சொல்லணும் அப்படிங்கறத தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப முழுக்க தடை செய்து விடணும் முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. எனவே இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, அதை வந்து அவங்க பின்பற்றல. அதே சமயத்தில் தேர்தல் கமிஷன் கடைசி நேரத்தில் அதை செய்யாமல் இருக்கக்கூடியது செஞ்ச ஒரு எல்லாமே வந்து ஒரு நாடகம்னு சொல்ல மாட்டோம், அதே சமயத்தில் ஒரு சடங்கா தெரியுது. அதுக்கு மேல இதுல ஒன்றும் கிடையாது. இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரையில் நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவங்க 2 பேரும் தேவசகாயம் மணி சொன்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம எடுக்கலாம். அதாவது வந்து ஒரு அரசு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், பொதுநல அரசை நடத்தணும்னா நிச்சயமாக அதற்கு வந்து ஒரு சரியான வருமான பின்னணியும் வேணும். நீங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம வளர்ச்சியால் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க இலவசங்களால நிரப்ப முடியாது. சில சமயங்கள்ல சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடியது எம்பவர்மெண்ட். அது மதிய உணவாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சமூகத்துல பெண் சிசு கொலை அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த நேரத்துல அதை தடுப்பதற்காக அதுக்கு நாம சில திட்டங்களை கொண்டு வரலாம். ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில வந்து அதிகமான என்ன சொல்றது பின்தங்கிய நிலை இருக்குன்னு சொன்னா அங்க சில இலவசங்களை கொடுத்து அவங்களை மேல கொண்டு வரலாம். அதுதான் சமநிலைப்படுத்துங்கிறது. அதுதான். அதே போல வந்து நீங்க சில இன்சென்டிவ்ஸை கூட நீங்க கொடுக்க முடியும். அதாவது வந்து எல்லா தரப்பு மக்களும் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு டிவியோ அல்லது வந்து ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாருக்கும் கிடைக்கலன்னு சொன்னா வேறு விதங்கள்ல கூட நீங்க அதை வந்து நம்ம சமர்ப்படுத்த முடியும். ஆனா இந்த கட்சிகள் ரொம்ப தெளிவாகவே இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்றத பத்தி நான் கிட்டத்தட்ட எல்லா தேர்தல் அறிக்கையும் பாக்குறேன்.
இதை விட ரொம்ப ஓவரான நிலைப்பாடுகள்லாம் வைக்கிறாங்க. 1 கோடி பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. 1 கோடி பேருக்கான அரசு வேலை வாய்ப்புங்கிறது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு பெரிய பப்ளிக் ஸ்பெண்டிங்ன்ற பத்தி எந்த விதமான அர்த்தமும் இல்லாம பேசுறாங்க. சோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக அந்த டெலிவிஷன்ல தொடங்கினது தான் இதுல முதல். அதுக்கு முன்னாடி இருந்ததுனால கூட அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இதை வந்து தொடங்கி வச்சது. போட்டி போட்டு வந்திருக்கிறாங்க இருந்தது. அதனால ஆனா நான் இந்த தேர்தலை நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வேகம் குறைஞ்சிருக்கு தான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த தேர்தலில் இலவசங்களை ரொம்ப மையப்படுத்தி வந்து எந்த கட்சியும் பேசல. இன்னும் சொல்ல போனா அதனுடைய எதிர் விளைவுகளை வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல வந்து இதையே வச்சு வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வேற சில விஷயங்கள் வந்து முக்கியத்துவமா வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த நேரத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஒரு ட்ரெண்ட் சமூகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து அரசியல் கட்சிகள் ரொம்ப தெளிவா பார்த்து இந்த இலவசங்களை மக்கள் இனி வந்து நம்ப மாட்டாங்க, அது சொன்னா பிரச்சனையா வரும்னு குறைக்கிறாங்கல்ல, அதுவே பலமானதாக இருக்கு தேர்தல் கமிஷன் அனுப்பக்கூடிய அந்த கடைசி நேர நோட்டீஸை விட அப்படின்னு எனக்கு தோணுது. திரு பெர்னாடிசாமி, ஒரு சமூகவியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சி ஆய்வு செய்யற பேராசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில இது போன்ற அந்த ட்ரெண்ட் 2011 இருந்த ட்ரெண்ட் மாற்றப்பட்டிருக்கு, இலவசங்கள் மீதான பார்வை மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அந்த உந்துதல் தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை இது சடங்கு அப்படின்னு விமர்சனம் இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கைக்கு உள்ளாக்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இலவசங்களை வந்து இது வந்து மக்களை திசை திருப்புகின்றன அப்படின்ற பேர்ல தான் வந்து இன்னைக்கு அவங்க சொல்லி காட்டியது போல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தெளிவாக இது செய்யணும் செய்யக்கூடிய கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. இதில் வந்து ஒரு 2 கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இலவசங்கள் கொடுப்பதனால நம்ம வந்து அந்த ஒரு டீபொலிட்டிசேஷன் அப்படின்றது நடக்குது. அவங்கள வந்து அரசியல்லேருந்து எடுத்து விடுகின்ற ஒரு காரியம் நடக்கின்றது. அதனால வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்கள் வந்து ஒரு அரசியல்ல இருக்கிறாங்களோ அதிலிருந்து அவங்களை வெளியே தூக்கி விடுகின்ற ஒரு மனப்பான்மை உண்டு விடுகிறது. 2வது, இதுக்கு முன்னாடி கொடுத்த இலவசங்கள் நம்ம டிவிலேருந்து பார்த்தோம்னு சொன்னா அப்போ அதை தொடர்ந்து வந்து எங்கேருந்து பணம் வந்ததுன்னு கேட்டப்ப அதை தொடர்ந்து நம்ம பட்ஜெட்டை பார்த்தப்பெல்லாம் இந்த ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் என்று சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடியதுலேருந்து தான் இந்த பணம்லாம் வந்திருக்கு. கடைசியில் அந்த பணத்திலேருந்து நீங்க எடுத்து இலவசங்களை நீங்க கொடுக்குறீங்களா, அப்போ வந்து போய் சேர வேண்டிய மக்களுக்கு அது போய் சேரலையே அப்படின்னு சொன்னப்ப பெரும்பாலான மக்கள் அதுலேருந்து தானே வராங்க, அதனால தான் பணம் அங்கே போய் சேர்ந்துச்சு அப்படின்றாங்க. அதனால இதுக்குன்னு சொல்லிட்டு திட்ட நிதி இல்லாதப்ப இதை கொடுக்கறப்ப திட்டத்துக்கு ஒதுக்கிய நிதியிலிருந்து இது போகின்றது என்பதும் ஒரு திருட்டுத்தனம் தான் என்பதை மக்கள் இன்னும் உணரவில்லை. அந்த மாதிரியான ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வந்துச்சுன்னா மக்கள் வந்து இலவசங்களுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இலவசங்கள் என்றது வந்து இலவசங்கள் வர முடியாது, கட்டாயமாக ஏதோ ஒரு திட்டத்திலிருந்து தான் இது வர வேண்டும். அந்த ஒரு புரிதலும் இன்றைக்கு தேவைப்படுகிறது. இந்த தேர்தலை மையப்படுத்திய பேசுபொருள்களை பற்றி நம்ம அடுத்த செஷன்ல பேசலாம். இந்த 2வது பகுதியில் இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இதற்கிடையில் திரு தேவசகாயம் IAS உள்ளிட்டவர்கள் அளித்த அந்த நோட்டீஸை போன்று இந்த இலவசங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடிய திரு சுப்பிரமணியம் பாலாஜியும் இது போன்ற ஒரு நோட்டீஸை கடந்த 5ஆம் தேதி வழங்கியிருப்பதாக நேர்பட பேச அமர்வில் இந்த தகவலை நம்மோடு ஒரு பகிர்ந்திருக்கிறார். திருமணி, இந்த தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு 6 முனை போட்டி, பல முனை போட்டிகள் இருந்தாலும் ஒரு காங்கிரீட்டா வடிவமைக்கப்பட்ட 6 முனை போட்டி, களத்தில் பரப்புரைகள்ல ஒரு வலுவான ஒரு போட்டியை உருவாக்குனாங்க அப்படின்றத செய்திகள்ல இருந்து பார்க்க முடிந்தது. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது நீ கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்குனால நம்மளால பேச முடியாது. இருந்த போதிலும் வரலாற்றை வைத்து பார்க்கும்போது ஒரு மாறுதலை இந்த 2016 உருவாக்குது தமிழக அரசியல் சூழல்ல அப்படின்ற வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். இப்ப 2006லயே வந்து நம்ம கிட்டத்தட்ட கொலிஷன் பாலிடிக்ஸ் நோக்கி மூவ் பண்ணோன்ற ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அப்ப ஆட்சி அமைச்சவங்களால மெஜாரிட்டி வர முடியல, 100 நெருங்க முடியாம வெளியிலேருந்து வாங்கி தான் பண்ணாங்க. பட் 2011 வந்து அது மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த முறை வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து 6 கார்னர் ஃபைட்டுன்றது வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் தான். பட் அது எப்படி எதிரொலிக்க போகுது, ஃபீல்டில் எப்படி வந்து களத்தில் எப்படி எதிரொலிக்க போகுதுன்றது மே 19ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். இது கொலிஷன் எராவை நோக்கி போச்சுன்னா அது உண்மையிலே நல்லதாக இருக்கும். போகுமான்றது தெரியல. இந்த அறிகுறிகள் வந்து அப்படி போறதுக்கான ஒரு தோற்றத்தை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அம்சத்தை வைத்து இது உருவாச்சா அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருவருக்கான செல்வாக்கை பரிசோதித்து பார்ப்போம், யாரோடனும் யாரும் இல்லை, அதாவது இன்னொருத்தர் சிலுவையை நாங்கள் சுமக்க மாட்டோங்கிற அடிப்படையில தான் இவர்கள் எல்லாம் பிரிந்தார்கள், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது கூட்டணி ஆட்சிங்கிறது அவ்வளவு வலுவா இவர்கள் பேசப்பட்டு அந்த இலக்கில இவங்க பிரிஞ்சாங்கன்னு நம்ம எடுத்துல அப்படி நான் கூட்டணி ஆட்சின்ற அதுக்காக தான் பிரிஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த 6 கார்னர் ஃபைட்ன்றது வந்து ஒரு பிராடா வச்சுக்கோங்க, 6 ஷேட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுக்கோங்க, பை அண்ட் லார்ஜ். இவ்வளவு பேர் பிரிஞ்சு இருந்து
போட்டியிடுறதுன்றதே வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து அதிகாரத்துல பங்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து அது வந்து வெளிப்படையா வந்து பொதுதளத்துல வச்சிருக்குது. அந்த அளவுல அது ஒரு ஆரோக்கியமானது தான். அது 2 பேர் தான் மாறி மாறி ஆளணும். 67க்கு பிறகு வந்து 50 ஆண்டுகள் வந்து மாறி மாறி அதுல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, அது வேற டாபிக். பட் ஒரு 6 கட்சிகள்ன்றது வந்து வெறும் தனிநபர்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. அவர்கள் மீது 1000 விமர்சனங்களும் குறைகளும் இருந்ததுனாலும் தே ரெப்ரசன்ட் சம்திங். அது வந்து விவாதத்திற்குரியது. அப்படி பார்க்கும்போது அதை தான் நான் கொலிஷன் கவர்மெண்ட் சொல்றேன். உங்களுக்கு மக்கள் என்ன நினைக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த 6 ஷேட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஃபீல்டு களத்துக்கு வரதுன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். திரு தேவசேகரம், ஜனநாயகத்தில் அனைவருக்குமான உரிமை, அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கறத நோக்கி நகரும் போது இந்த நகர்த்தல் இருக்குல்ல, இது வந்து ஒரு முதல் கட்டம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அதெல்லாம் அப்புறம் ஒரு பெரிய விஷயம், அது ஒரு லார்ஜ் எய்ம். ஆனால் இது போன்ற விஷயங்கள் அனைவருக்குமான அதிகார பகிர்வு அப்படிங்கிறது தான் இதனுடைய எண்ட் ரிசல்ட்னு புரிஞ்சுக்கலாமா? நான் இந்த தேர்தலில் 3 கோணத்தில் பார்க்குறேன். முதல் கோணம் இந்த அரசியல் கட்சிகள் இது எப்படி பண்ணுனது, அது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி, இன்னைக்கு ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி, இன்னைக்கு ஒரு வேட்பாளர் நாளைக்கு ஒரு வேட்பாளர், ஒரே குளறுபடி குழப்பம். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணது. நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்பவுமே கரெக்டாக அது எலெக்ஷன் நடக்கும். நிர்வாக திறமையில் அது எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. 3வது தான் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துமா அல்ல வலு விளக்க வைக்குமா, அதுதான் கேள்வி. எனக்கு பதில் என்னன்னா, நான் இதில் சிவில் சொசைட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் இருக்கனால இந்த மாதிரி நடக்கிற ஒரு எலெக்ஷன் ஜனநாயகத்தை வலு இழக்க வைக்கும், வலுப்படுத்தாது. அந்த இது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இந்த தடவை அரசியல் கட்சிக்கு வெளியே ஒரு மாற்று உருவாயிருக்கு. இந்த தடவை அது வெளியே தெரியாம இருக்கலாம், அந்த சைலண்டா அந்த மாற்றம் உருவாகி இளைஞர்கள் பலர் ஒன்று திரண்டு அந்த இந்த மேசிவ் கேம்பெயின், அது தேர்தல் இந்த கண்ணியமான தேர்தல் கேம்பெயின், ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது கேம்பெயின் ரொம்ப அக்ரெசிவா நடந்தது. பல இளைஞர்கள் பங்கு பெற்றார்கள், தெருவாக போய் கேம்பெயின் பண்ணார்கள், வீடு வீட போய் கேம்பெயின் பண்ணாங்க. அதே சமயத்தில் பல இளைஞர்கள் தேர்தல் களத்திலே இறங்கியிருக்காங்க as a குரூப். ஒரு 135 யங்ஸ்டர்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க as a குரூப். தனித்தனி இண்டிபெண்டன்ட் இல்லை, கோஆர்டினேட்டட் குரூப். அவங்க வந்து ஒரு பேஸ் வந்து அவுட் சைட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த இடம் கிரியேட் பண்ணி, அதாவது இழந்து போன ஒரு ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் குறைந்தபட்சமா பார்த்தா 2010 வந்த நாம் தமிழர் கட்சி 5-6 ஆண்டுகள் ஆகியிருக்கதான் குறைந்தபட்ச வயதுடைய கட்சி. தொடர்ச்சியாக மக்களோடு மக்கள் இயக்கங்கள் இருந்து விமர்சனங்கள், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு தேர்தல் களத்தில் வந்து கண்ணுக்கு தெரிந்து ஒரு கடுமையான பரப்புரை எதிர்பரப்புரைகளை செய்து கொண்டிருப்பவர்களுடைய அது போன்ற விஷயங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எந்த இடத்தில் இவர்களிடமிருந்து முரண்பட்டு இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் வெளியிருந்து வந்திருக்கு, அது ரொம்ப அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது ஏன் சொல்றேன்னா, இந்த கவர்னன்ஸ்ங்கிறதே இப்போ மக்களுக்கு இருந்த மாதிரியே தெரியல. உங்க எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அது எலெக்ஷன்னா பதவியை பிடிக்கணும், எப்படியாவது பிடிக்கணும், அந்த இடத்துல பண்றாங்களே தவிர ஒரு ஒரிஜினல் கவர்னன்ஸ் அஜெண்டா மக்கள் முன்னால வைக்கல. இப்போ நீங்க சொல்றீங்களே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இதெல்லாம் ப்ராமிசஸ் தான். ஒரு கவர்னன்ஸ் அஜெண்டா ப்ளூ பிரிண்ட் மக்கள் முன்னால் இல்லை. இந்த சிவில் சொசைட்டி குரூப் அதை உருவாக்கும். கவர்னன்ஸ் ப்ளூ பிரிண்ட் தமிழ்நாட்டில் அர்பன் ரூரல் மோரல்லஸ் 50-50. ரூரலுக்கு வந்து ரிசோர்ஸ் பேஸ்ட், அதாவது அங்க என்ன வளங்கள் இருக்கோ அந்த வளங்கள் பேஸ்ல டீசென்ட்ரலைஸ்ட் டெவலப்மெண்ட் கான்செப்ட் டெவலப் பண்ணி அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை வச்சு தான் கொண்டு வருமே தவிர கொள்கை ரீதியிலான நிலைப்பாடு எதுவுமே இல்லாம வெறும் டெவலப்மெண்ட் பாலிசி எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரது, எப்படி இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாயபிலிட்டி. ப்ரொஃபசர் இருக்கார், அவர் சொல்லுவார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு 75% வேலையே இல்லை, வேலை கொடுக்க முடியாது. அதாவது ரெஸ்டாரண்ட்ல போய் சர்வரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அன்எம்ப்ளாயபிலிட்டி இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். என்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போறாங்க? இலவசங்கள் கொடுத்து இதை கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணாம வேர் இஸ் டெவலப்மெண்ட்? சொன்னார் இல்லையா, டெவலப்மெண்ட் cannot come through இது இலவசங்கள். அதனால அஜெண்டா வந்து டெவலப்மெண்ட் அஜெண்டா, டெவலப்மெண்ட் மோடி கூட சொல்றாரு, வளர்ச்சி டெவலப்மெண்ட் விகாஸ் சொன்னா போதாது. வாட் இஸ் த அஜெண்டா? திரு செந்தில், ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் வெளியே இது போன்ற தினசரி அரசியல் நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அரசியலை கட்டமைக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி உருவாக வேண்டிய ஒரு தேவை களத்தில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு தூரம் மக்கள் இந்த எல்லா கட்சியிலும் இந்த 6 முனை போட்டியிலும் வெறுத்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தேர்தலில் வந்து இறுதி வெற்றி திமுக அல்லது அதிமுக 2 பேர்ல யாராவது
ஒருத்தர் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான உண்மை. ஆனா வந்து அந்த திமுகவும் அதிமுகவும் எந்த அரசியல் கலாச்சாரத்தை இல்ல பாணியை முறையை வந்து பின்பற்றினார்களோ அதற்கு ஒரு மாற்று வேணுங்கிற எண்ணம் வந்து வெளியே இருக்கதான் செய்யுது. அதை வந்து அதுக்கு வெளியே இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து அதை பிரதிபலிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற கேள்வியா இருக்கலாம். ஆனா இந்த பைனரிக்கு வெளியே வந்து ஒரு அரசியல் வேணும், வெறும் சமூகம் மட்டும் இல்லை, அதுக்கு வெளியே ஒரு அரசியல் உரையாடலே நடந்தாகணுங்கிற எண்ணம் இருக்கு, நடந்துகிட்டும் இருக்கு. அதாவது நம்ம ஒரு பிசினஸ் வார்த்தைகள்ல இருந்து நான் ஒண்ணு சொல்றேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில பிசினஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நீ மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் ஷேர் பிடிக்கணும். சந்தையில வந்து இத்தனை சதவீதம் வந்து உன்னுடைய பொருட்கள் விற்பனை ஆகுதுன்ற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில உன்னுடைய பேர் இருக்கணும், உன்னுடைய பேர் அடிபடணும், நீ யாரு, நீ என்ன சொல்றன்னு தெரியணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து திமுகவோ அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற எஸ்டாப்ளிஷ் கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நடைமுறையில சமூக ஊடகங்கள்ல இது போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல கூட பாத்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது தனித்தே இருக்கக்கூடிய கட்சிகள், நீங்க பாமகவா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், அல்லது வந்து பச்சை தமிழகம் போல ஒரே ஒரு தேர்தல் நிற்கக்கூடிய கட்சியா இருக்கலாம். இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது அவங்களுடைய பலத்தோடு ஒப்பிடும்போது அந்த விகிதாச்சாரம், அதாவது தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் அவர் எடுக்கிறாங்கன்றதுக்கு வந்து ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி எவ்வளவு மைண்ட் ஷேரை வந்து அவங்க ஆக்குபை பண்றாங்க. ஏன்னா அதாவது வந்து சமூக ஊடகங்கள் நடக்கிற டிபேட்ல எவ்வளவு பேர் திமுக அதிமுக அல்லது காங்கிரஸ் பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை டிஸ்கஸ் பண்றாங்க, எவ்வளவு பேர் பாமக நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையை டிஸ்கஸ் பண்றாங்க, இல்ல மக்கள் நல கூட்டணியோட தேர்தல் அறிக்கையை டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் ரொம்ப வெளிப்படையா இருக்கு. என்ன பொறுத்தவரையில ஒரு தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் எடுத்த உடனே புதுசா வர கட்சியோ புதுசா வர கூட்டணியோ இல்ல மணி சொன்ன மாதிரி இப்ப எல்லாருக்கும் அந்த கோயலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆறாக பிரிந்து நிற்பது அப்படிங்கறதே இதை நோக்கி தமிழ்நாடு போறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஏன்னா யாராவோட சேர்ந்து எப்படியாவது கொஞ்சம் இருந்தா போதும்னு நினைச்சா இப்ப கூட சேர்ந்துருக்கலாம். ஆக அப்படி அந்த பிரிந்து நிற்பது அப்படிங்கறத என்னுடைய பங்கு எனக்கு கொடுங்கிற அந்த எண்ணம் தான். சோ இது எல்லாமே வந்து என்னுடைய பங்கு எனக்குங்கிறது போதுதான். அது வந்து அதுல இன்னொரு ஆபத்து இல்ல இன்னொரு விமர்சனத்துக்குள்ளாகிற விஷயம் அடையாள அரசியல் நோக்கி அது கொண்டு போய் விடும். அடையாள அரசியல் இருப்பதனால தான் அதை நோக்கியே வருது முதல்ல. இது அடையாள அரசியல் கொண்டு போய் விடணும்னு அவசியமே இல்ல. அடையாள அரசியல் ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த அடையாள அரசியலை வந்து அகாமடேட் பண்ண முடியாம இருக்கிறதுனால சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு டிரான்சிஷன். அதாவது வந்து ஒரு 30-40 வருஷமா ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க அனைத்து இந்திய அளவுல எடுத்துக்கங்களேன், காங்கிரஸும் பிஜேபியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கு வெளியே அத்தனை கட்சிகள் ஏன் வந்தது? அது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதம் சொல்ல முடியாது இல்ல. அவங்க அகாமடேட் பண்ண முடியாத இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுக்கு தனியே ஒரு ஸ்பேஸை தேடுவாங்க. அதை தவறா பயன்படுத்திக்கூடிய எண்ணம் சில கட்சிகளுக்கும் இருக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்துதான் வந்து அந்த பிரிதல் அப்படிங்கிறது நடக்குது. ஆனா இந்த தேர்தலில் ரெண்டு பாசிட்டிவான விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு, இந்த திமுக அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் பிஜேபி பெரிய ஸ்கோப் இல்லைன்னு வச்சுங்க. இந்த ரெண்டு கட்சிகளுக்கு வெளியே இருக்கிற கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி விவாதம் மிக அதிக அளவுக்கு நடந்திருக்கு. அந்த அளவுக்கான வாக்கு எண்ணிக்கை அவங்க கிட்ட கிடையாது. அவங்க அத்தனை தொகுதிகள் ஜெயிக்க போறதில்ல, அத்தனை சதவீத வாக்குகளும் அவங்க கிட்ட கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்றது அதிகமா விவாதமாயிருக்கு. இரண்டாவது, இன்னைக்கு இது அடையாள அரசியலாக இருந்தாலும் கூட, அது ஜாதி அரசியலாக கூட இருக்கட்டும், இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகள் இருந்துதான் நாளைக்கு ஒரு சிந்தசிஸை நம்ம எதிர்பார்க்க முடியுமே ஒழிய இவங்க இந்த பெரிய கட்சிகளே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்கன்ற ஒரு எண்ணம் இந்த ப்ளூரலிசம் சொல்லலாம். இது ப்ளூரலிசம்ல இருந்து தான் வந்து இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இது ஒரு டிரான்சிஷன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா செந்தில்நாதன் சொன்னது அப்படியே நான் வழிமொழிறேன். இது ப்ளூரலிசம் தான். இன்னும் சொல்ல போனா அது கொண்டாடப்பட வேண்டிய ப்ளூரலிசம். எங்க ரெண்டு பேருக்கு தான் தமிழ்நாடு பாத்தியதை நினைச்சிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, மாறி மாறி இருந்தது. அந்த ஜாதிக்கு என்ற ஒரு அமைப்பு எப்படி வேணா இருக்கலாம். சொல்றாங்க என் பகுதியில் இந்த ஜாதியை சேர்ந்தவர் தவிர வேற யாரும் ஜெயிக்க முடியாது, அது இன்னொரு ஜாதி கட்சியா இருந்தா கூட அந்த கட்சி ஜெயிக்க முடியாது, இன்னொரு அரசியல் கட்சி ஜெயிக்க முடியாது, இந்த பகுதியில் எனக்கு தான் செல்வாக்கு இருக்கு, இவர் ஜெயிக்க முடியாது, இந்த இடத்துல நான் நினைப்பேன். நீங்க 234 தொகுதியிலும் நிறுத்தக்கூடிய கட்சிகளே அதனுடைய தலைமைகளே எங்கு வாக்கு வங்கி எந்த அடிப்படையில் இருக்கோ அங்க போய் தான் நிக்கிறாங்க. இங்க ஒரு கருத்து, எல்லா இடத்துலயும் போய் போட்டி போறது இல்ல. இப்போ ஒரு கட்சி ஒரு பகுதியில வந்து ஒரு ஜாதியை மையமாப்படுத்தி இருக்கிற கட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க நிக்கணும்னு போகும்போது சில விஷயங்களை அவங்க மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க. அதனால அது 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இன்னைக்கு அவங்களால பேச முடிய மாட்டேங்குது. சோ அவங்களுக்கு அது உந்துதலும் கிடைக்குது, தங்களை மாத்திக்கிறதுக்கான உந்துதலும் கிடைக்குது. அதுதான் இப்ப நீங்க ஜாதியை அடிப்படையாக வைத்து கட்சி நடத்துகிறார்கள் ஒருத்தர் நம்ம வரையறுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மாநிலம் முழுவதும் போகும்போது சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அவங்க தங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்து அவங்க இறங்கி வராங்க. ஜாதிக்காக சங்கம் வைத்து இந்த சங்கம் கட்சியாக மாறியவர்கள் கூட இன்றைக்கு வந்து வெளிப்படையாக 234 தொகுதிகளிலும் அவர்கள் வேட்பாளர்களை போடும்போது ஒரு சாதின்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல, வெளிப்படையா அவங்க சொல்லல. அந்த காம்ப்ரமைஸ்க்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க. இது வந்து கண்டிப்பா ப்ளூரலிசம் தான். இது வந்து இது கண்டிப்பா இது ஒரு டெவலப்மெண்ட் தான் நான் பாக்குறேன். அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல இது மேல வரும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிதான் வரும். இது வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ளூரலிசம் தான் இது.
இல்ல, இது புளூரலிசம் அப்படிங்கறத தாண்டி இந்த வட்டார அரசியல் அது பொதுவான அரசியலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மணியும் அவர்கள் சொல்றாரு, செந்தில்நாதன் அவர்களும் சொல்றாங்க. இது இந்த ஆறுமுனை போட்டி இது போன்ற விஷயங்கள் அடுத்த கட்ட ஜனநாயகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு எந்த அளவுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன், அடுத்த கட்டமாக தான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் நான் பார்க்கின்றேன். இந்த கட்சிகள் இன்னைக்கு வந்து தனியாக வந்து ஒரு 6 கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி அமைப்பதும் தனியாக நிற்பதும் எல்லாமே ஒரு டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான். எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும் என்பதுதான் இது வந்து பிரதிபலிக்கின்றது. ஆகவே இது வந்து ஒரு தெளிவான ஒரு செய்தியை இது கொடுக்கின்றது. 2 கட்சிகளுக்கு நாங்கள் வந்து இனிமேப்பட்டு ஒரு கூடையே இருந்துட்டு இருக்க மாட்டோம், உங்களுக்கு வந்து ஒரு கைத்தடியாகவோ உங்களுக்கு வந்து ஒரு இதாகவோ நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை தான் இது வந்து தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. இது வந்து ஜாதியையும் மதத்தையும் கடந்த ஒரு அரசியலாகவும் இது இருக்கின்றது. ஆகவே இது ஒரு வரவேற்கத்தக்க அரசியலாகவும் தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு ஒன்றாகவும் இது இருக்கும். ஆறுமுனை போட்டி போன்று வேறு பல பேசுபொருள்களும் இந்த 2016 தேர்தல் பரப்புரைகளை வடிவமைத்திருந்தன. அது பற்றியும் நாம் பேச இருக்கு. பல விஷயங்கள் நம்ம பேசணும். ஆனா இதுல முக்கியமா பேச வேண்டியது, அவமானகரமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா பணம். தேர்தலில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு, அதாவது நான் பிடிக்கப்படுற பணங்களை சொல்ல, ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தின் மீதான ஒரு முத்திரையாக மாறிவிட்டது. திரு தேவசகாயம் தொடக்கத்துல பேசும்போது சொன்ன மாதிரி 10 மணிக்கு மேல 5 நிமிடம் பேசினா வழக்கு, 2 வண்டி 4 வண்டியா போனா வழக்கு, அப்படியெல்லாம் எடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் இந்த பணம்ங்கிற விஷயத்துல எங்கேயுமே போலியே. இதுவரை தேர்தல் ஆணையம் இந்த கட்சிக்காக இவ்வளவு தூரம் பணம் கொடுத்தாருன்னு ஒரு கேஸ கூட ஃபைல் பண்ணதா நம்ம கிட்ட செய்தி இல்ல. இது எப்படி பாக்குறது? இல்ல, ஆமா, இப்ப அது ஏற்கனவே இந்த அரங்கத்துல கோபால்சாமி பழைய சிஇசி சொன்னது, ஒரு தேவசாயம் சார் கூட 2 முறை நான் பேசும்போது சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இது வந்து பேசிக்கலி வந்து எலெக்ஷன் கமிஷனோட பிரச்சனை கிடையாது. அவர் சொன்ன மாதிரி 4 ஆண்டுகள் 10 மாதங்கள் நீங்கள் கருப்பு பணத்தை உற்பத்தி பண்ணிட்டு கடைசி 2 மாசம் எலெக்ஷன் கமிஷன் அதை பிடிக்கணும்னா முடியாது. சார் தான் சொன்னாங்க, பணத்தை சேஸ் பண்றது வந்து எலெக்ஷன் கமிஷன் வேலை கிடையாது. பட் இந்த எலெக்ஷன்ல நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அன்லைக் 2011 and 14 இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னால் முடிந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைட் பண்ணிருக்குன்னு தான் தோணுது. அது நம்ம உண்மையிலே அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த அவைலபிள் சிச்சுவேஷன் உள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து கடந்த 2 தேர்தல்களை 11, 14 தேர்தல்களை பார்க்கும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃபைட்டை மவுண்ட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் மீறி பல இடங்களில் பணம் கொடுக்கப்பட்டது தெரியுது. ஆனா அந்த ஒரு ரொம்ப ரெக்லெஸா பணம் கொடுக்கறதுன்றது இந்த தடவை இல்ல. இவங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து முழுக்க எலெக்ஷன் கமிஷனையும் போலீஸையுமே மட்டும் நம்ம இதுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேலை இது கிடையாது. எலெக்ஷன் நடத்துறது தான் அவங்க வேலை, பந்தோபஸ்து கொடுக்கறது அவங்க வேலை. இது அடிப்படை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கருப்பு பணம் உற்பத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை போது இது இன்னும் ஆழமாக ஆராய வேண்டிய ஒரு விஷயம் தான். திரும்பவும் பதிவு செய்ய வரும்போது நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கடந்த தேர்தல்களை விட மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் போராடுனா திரு தேவசகாயம், இந்த கலாச்சாரம் இருக்குல்ல, ஓட்டுக்கு பணம்ங்கிற கலாச்சாரம் சரியாக தேர்தல்கள் எதிரொலிக்குதா? பொது தேர்தல்களில் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது, அதன் மூலமாக வெற்றி தோல்விகள் மாறுவதுங்கிற ட்ரெண்ட் இருக்குன்னு நம்புறீங்களா? பணத்தினாலே ஜெயிக்கிறதுக்குள்ள அப்படின்னு அந்த ட்ரெண்ட் இல்லை. பணத்தினாலே ஜெயிக்க முடியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த பண கலாச்சாரத்தினால தேர்தலும் ஜனநாயகமும் கேவலப்பட்டு விட்டுன. அதான் எங்க பாதரை இது இன்னைக்கு வந்து மணிஷா சொன்னது மாதிரி தேர்தல் கமிஷன் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்துட்டாங்க. நியர்லி 500 அப்சர்வர்ஸ், 7000 பறக்கும் படைகள், 30,000-40,000 போலீஸ், ஸ்பெஷல் போலீஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஃபோர்ஸ். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மாத்திரம் தான் வரல. யாரும் அதை வர கேட்டாங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அதாவது எங்க டைம்ல எல்லாம் ஒரு போலீஸ் பூத்துல ஒரு கான்ஸ்டபிள் 2 ஹோம் கார்டு தான் நிற்பாங்க. ரைபிள் பக்கத்தில் வரக்கூடாது. ஒன்லி ரோமிங் போலீஸ்ட்டு தான் ரைபிள் இருக்குமே தவிர மற்ற பக்கத்துல வரக்கூடாது. இது கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ரீம் ஆகி போச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு தமிழனும் இந்த கேவலத்தை உணரணும். உலகம் முழுதும் இன்னைக்குமே, நான் அன்னைக்கு பார்த்தேன் இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ்ல வந்தாச்சு. இது தமிழ்நாட்டில் பணம், அதாவது தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு மானம், மரியாதை, கண்ணியம் இந்த 3மே இன்னைக்கு கேள்விக்குறியாச்சு. அதனால இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபுல் ஃபோர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஒண்ணு என்னன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு தூரம் கருப்பு பணம் உருவாகி பல இடங்களில் பதுக்கி வைத்து பரிமாறப்படுதுன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் கமிஷன் 2 மாசத்துக்காக தான் வராங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இன்கம் டாக்ஸ் இது எக்ஸ்பெக்ட், அவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட்ஸ். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க,
பர்டிகுலர்லி எனி ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும்னா எலெக்ஷன் கோயிங் ஸ்டேட்ஸுக்கு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாலேயே ஸ்பெஷல் இன்கம் டாக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் டீம்ஸ் வந்து அந்த பிளாக் மணிங்கிறதே ஒழிச்சு கட்டிக்கணும். அதனால எலெக்ஷன் கமிஷன் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் லெவல் பிளேயிங் கிடைக்குது, மற்றதை அவங்க பார்த்துக்குவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கோபாலசாமி சொன்ன மாதிரி இப்ப சொன்னார் 4 வருஷம் 10 மாசம் பணம் வச்சதை எலெக்ஷன் கமிஷன் 2 மாசத்துல பண்ண முடியாது. ஆனா நாம் திருப்பி சொல்றது என்னன்னா, நாமளே தான் திறந்தோம். தமிழர்கள் மக்களுக்கு மானம் உண்டு. ஒரு காலத்துல தமிழன் தான் மானம், மரியாதை, கண்ணியம் 3 இருந்தது. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் திருக்குறள், மயிர் நிப்பின் வாழா கவரிமான் என்னார் உயிர் நிப்பர் மானவரின். மானம் உயிரை விட பெருசு. பெரியார் என்ன சொன்னாரு? சிவமரியாதை கேட்டாரு. அண்ணாதுரை என்ன சொன்னாரு? கண்ணியம். இந்த 3மே இப்ப தமிழ்நாடு இல்லாம போயிடுச்சு. என்ன எடப்பாடியா ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல மின்சாரத்துறை இல்ல, கரண்டா நம்ம அதுக்குள்ள போவேனா? திரு செந்தில்நாதன், இந்த கலாச்சாரம் ஒரு அவமானகரமானது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக இது போன்ற அறிவுசார் தளங்கள்ல பேசி இருந்தாலும் கீழே ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை என்னன்னு புரிந்து கொண்டு அந்த தேவையை நோக்கி இந்த பணம் வீசப்படுகிறது. அரசியல் கட்சிகள் அதை கையாள்கின்றன, இன்வேரியன்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் கையாள்கின்றன அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? ஏதோ ஒரு நீட் அங்க இருக்கு. இல்ல, தேவை இல்ல. கீழே வந்து எந்த தேவையும் வந்து இருந்து அதை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. ஆனா அதை வந்து மக்களுடைய உரிமை போல மாற்றுனாங்க. இந்த கட்சிகள் வந்து மாற்றி இருக்கிறாங்க. அதாவது நீங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு எதிரான பல விதமான சாக்கு போக்குகளை இவர்களாகவே திட்டமிட்டு உருவாக்குறாங்க. நீ வாங்கலனாலும் அது அவங்க கையில தான் இருக்கும், இது உன் பணம் தான், உனக்கு வர வேண்டியது தான், கொள்ள அடிச்சவங்க கொஞ்சம் கொடுக்கட்டுமே, இப்படி வந்து பலவிதமான விஷயங்கள். அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஆமா, வாங்கிக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு போட. இப்போ நான் ஒரு பிரச்சாரத்திலேயே நான் இருக்கும்போது நான் சொல்றேன், மக்கள் கிட்ட பணம் வாங்காதீங்கன்னு. பக்கத்துல ஒரு நண்பர் சொல்றாரு, பணத்தை கூட வாங்கிக்க, ஆனா நீங்க போடாதீங்கன்னு. இந்த சிந்தனையை வந்து ஒரு 15-20 வருஷமா ரொம்ப டீப்பா உருவாக்கி இப்ப மக்கள் வந்து டிமாண்ட் பண்ற அளவுக்கு, யார் அதிகமா கொடுக்குறாங்க, இனி எனக்கு தரையா இல்லையாங்கிற டிமாண்ட் பண்ற அளவுக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான மாற்றம் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. அது என்னன்னா, இது வந்து என்னன்னா எந்த கட்சி கிட்ட வந்தாலும் பணம் வாங்கலாம், ஆனா தனக்கு பிடிச்ச கட்சிக்கு போடலாம். ஒரு தேர்தல் இதுல வந்து நான் நேரடியா சம்பந்தப்பட்ட சமயத்துல ஒரு குடும்பத்துல போய் வந்து சொல்லும்போது ஒரு பொம்பளை சொன்னாங்க, அது மாதிரி நாங்க மொத்தம் 4 கட்சிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா, வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க, ஆளுக்கு 1 போட்டுருவோம் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா அதனுடைய பலன், ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும்னு தானே, அது கட்சிகளுக்கு கிடைக்காம போகுது. அதான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் பிசினஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் தான். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பணத்தை கொடுத்துட்டு முன்னெல்லாம் சத்தியம் எல்லாம் வாங்குவாங்க, பணம் வாங்கிட்ட சத்தியமா இந்த கட்சிக்கு தான் போடணும்னு. இப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எனக்கு ரைட் ராயெல்லாம் பணத்தை கொடு, ஆனா அதே சில உங்களுக்கு போகணுன்ற இல்லைங்கிற ஒரு எண்ணம் இதுவும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது குறையதான் இனி வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். வாக்காளர்கள் பணம் வாங்குறத பத்தி பேசுறோம், ஆனா ஒரு கட்சி தலைவர் 3 கட்சி எனக்கு பணம் கொடுக்க வந்துச்சு, நான் எந்த கட்சி வாங்கலன்னு சொல்ற நிகழ்வு வெளிப்படையா தான் இருக்கு, வெளிப்படையா தான் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு தேவசாயம் சொல்ற ஒரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். மக்கள் மத்தியில வந்து இந்த கலாச்சாரம் இவ்வளவு மோசமா போயிருக்குன்றது தனியே குறி வச்சு நம்ம ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இது உன்னுடைய அரசியல் உரிமை, இதை நீ விற்காதேன்னு சொல்லக்கூடிய தேவை வந்து நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கு. இது அப்படியே போச்சுன்னு சொன்னா குறைந்தபட்சம் இல்ல, ஒரு மைனஸ்ல தான் போவோம் நம்ம ஜனநாயக. பேராசிரியர், நீங்க தொடர்ச்சியா மாணவர்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் டார்கெட் பண்ணது அப்படிங்கிறது, குறிப்பாக மாற்றம் அப்படின்னு சொன்ன கட்சிகள் எல்லாமே இந்த புதிய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், ஏற்கனவே ஒரு தேர்தலில் மட்டும் வாக்கு செலுத்தியிருக்கிற அந்த வயது உடையவர்கள் தான். இவர்கள் மத்தியில் இந்த பணமோ, இது போன்ற இலவசங்களோ, இது போன்ற அறிவிப்புகளோ எப்படி பார்க்கப்படுகின்றன, அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க, அவர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த ஆய்வுகள்ல, பேச்சுக்கள்ல இது எப்படி எதிரொலிக்குது? நீங்க என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாக்குறீங்க? இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்களை இதுவரைக்கும் தொடவில்லை. இன்னொன்று வந்து இளைஞர்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் இதோட இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ஒரு தீமைக்கு வந்து இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து முதல் தடவை ஓட்டு போடுற காரணத்தினாலே அவங்களுடைய இது வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது வந்து ஒரு வலுவான தமிழகம், ஒரு வலுவான இந்தியா, அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து கரப்ஷனுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அளவில் பார்க்கும்போது இளைஞர்கள் அதே போல் சமூக வலைதளங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு வந்து இதை பற்றிய செய்திகள் வந்து அதிகமாக அதில் இல்லை. அதனால் வந்து ஒன்றும் அட்ராக்ட் பண்ணப்பட போகிறதில்ல. சமூக வலைதளங்களில் வந்து யார் அவங்கள வந்து சிறப்பாக பேசி அல்லது கருத்துக்களை வைத்து தரவுகளை கொடுத்து அவர்களுக்கு சொல்கிறார்களோ அதை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு அரசியலாக தான் அவங்கள்ட்ட நான் பார்க்குறேன்.
அதனால வந்து இந்த முதல் தடவை ஓட்டு போடக்கூடிய அந்த இவங்க வந்து மிக பெரிய அளவில் எண்ணிக்கை வந்து இந்த ஆண்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் வந்து 7.2லேருந்து 7.75 மில்லியன் நம்ம ஆகிறோம். அடுத்த ஆண்டுலேருந்து தமிழக பாப்புலேஷன் குறைஞ்சிரும். அடுத்த ஜெனரல் எலெக்ஷனில் வந்து நம்மளது வந்து அந்த பிரமிட் வந்து பாட்டமில் வந்து சுருங்க போகுது. அதனால வந்து மிக அதிகமாக இளைஞர்களை கொண்டிருக்கிற இந்த ஒரு இதில் வந்து ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நான் பார்க்கிறேன். திருமணி, இளைஞர்களை முன்வைத்து குறிப்பாக இந்த முதல் தலைமை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடின்னு ஒரு கட்சி சொல்லுது, 10 லட்சம்னு ஒரு கட்சி சொல்லுது. அது எண்ணிக்கை எதுவானாலும் இருக்கலாம். ஒரு பேசிக் ஸ்விங் இருக்குல்ல, இந்த கட்சி வெற்றி அல்ல இன்னொரு கட்சி வெற்றிக்கான அந்த வாக்குகள் மாறுவது அப்படிங்கிறதுல இவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இவர்கள் அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். பட் அது ஸ்டடீஸ் வந்து வேற மாதிரி சொல்லுதுன்னு தகவல்கள் வருது. அவங்க வந்து யூஸ்வலி வந்து சைசபிள் செக்ஷன், அந்த யங்ஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சைசபிள் செக்ஷன் ஒரு 40% வச்சுக்கோங்க, அப்படி சொல்றாங்க. அது வந்து அவங்க வந்து ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் நோக்கி தான் போறாங்க. இங்கே ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ்னா டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் நோக்கி தான் போறாங்க. அதனால அது வந்து அந்த ஸ்விங் வந்து ரிசல்ட்ஸை வந்து ஆல்டர் பண்ற அளவுக்கு டிசைசிவா இருக்குமான்றது டிபேட்டபிள். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்தலுமே வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டு, இளைஞர்களுடைய ஓட்டு, புதியவர்களோட ஓட்டு வந்து புதிய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய ஓட்டு, முதல் வாக்காளர்களுடைய ஓட்டுன்றது அதிகமாகிட்டே தான் இருக்கு. பட் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன்ல இருந்தாங்கன்றதுக்கு பத்தின ஒரு தெளிவான ஒரு ஸ்டடி இருக்கிறதா எனக்கு தெரியல. ப்ராபபிலி செந்தில்நாதன் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து நான் கேள்விப்பட்ட வரையில் நடந்த ஒரு ஸ்டடி பத்தி பார்க்கும்போது, ஒரு ஆய்வறிக்கையில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அதுல வந்து அது ஒன்றும் பெரிய அளவில் வந்து புதிய கட்சிகளுக்கு போல, அதுல ஒரு கணிசமான சதவீதம்ன்றாங்க. அது வந்து வேரி ஆகுது 40லேருந்து 60 வரைக்கும் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ்க்கு தான் போகுதுன்றாங்க. அப்படியே அதை ஒரு பேஸா வச்சோம்னா இந்த தேர்தலில் வந்து அது ஒரு ஆல்டரிங் ஃபேக்டரா, யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றத வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரா அது இருக்காது. புதிய கட்சிகளுக்கு போகலன்னு மணி சொல்றாரு. ஆனால் இப்போ இந்த இரு கட்சிகளுக்கு மாற்றான கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை அதிகம் விவாதிக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல நீங்களும் ஆக்டிவா இருக்கிற நபருங்க அடிப்படையில இவர்களுடைய திசை வழி ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவர்களும் ஆங்காங்கே பிரிந்து கிடக்கிறார்கள், ஒவ்வொரு ஈர்ப்புல இருந்து பிரிந்து கிடக்கிறாங்க? நாங்க பாக்குற ஒரு பேட்டர்ன் என்னன்னா, ட்ரெடிஷனல், அதாவது வயசான வாக்காளர்களுடைய அதே சிந்தனை உங்களுக்கு கிடையாது. இவங்க நிறைய பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் கூட அரசியல் ரீதியான சித்தாந்தம் ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க புதியவர்களாக இருக்கிறாங்கன்றதுனால பல விஷயங்களை ஃப்ரெஷ்ஷா பேசுறாங்க. கடைசியில இந்த மாட்டு மந்தைத்தனம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இளைஞர்களும் பலியாகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு கட்சியிலுமே அந்த உள்ளூர் மட்டத்தில இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த கட்சியோட அடுத்த லெவலை வந்து பூர்த்தி செய்யறாங்க. அடுத்து வரக்கூடிய உள்ளூர் மட்ட தேர்தல்கள்ல, உள்ளாட்சியில இருந்து எல்லாத்துலயும் அவங்க தான் அதிகம் வருவாங்க. அதனால எல்லா கட்சியிலுமே அந்த இளைஞர் அணிங்கிறது துடிப்பாக செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதாவது பழைய ரொம்ப நாளா இருக்கிற கட்சியில வயசானவங்க தான் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இல்லை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. பெரிய கட்சிகள்ல அதிகமான இளைஞர்களுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அங்கதான் அதிகமான அரசியல் வாய்ப்புகள், கோட் அன்கோட் சொல்லி நீங்க அரசியல் வாய்ப்புகள் போட்டீங்கன்னா அங்கதான் அதிகமா இருக்கு. பெரும்பான்மையான இளைஞர்கள் வட்டம் இன்னும் பொலிட்டிசைஸ் ஆகல, அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அப்படின்னு திரு செந்தில்நாதன் சொல்றார். அரசியல் மயப்படுத்த வேண்டும்ங்கிற தேவையும் இங்க இருக்கிறது. அது மாற்று அப்படிங்கிற சிந்தனைக்கு வலு சேர்க்காதுன்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டில் ஒரு பெக்யூரியர் சிச்சுவேஷன் நீங்க பார்க்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில இந்த கரவேட்டை போட்டு பார்ட்டி கார்டர் ஆனா அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எதிர்கட்சியில் இருந்தாலும் பணம் பண்ண முடியாது, ஆளுங்கட்சியில இருந்தாலும் பணம் பண்ண முடியாது. அது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நான் சரி காலேஜில் போகும்போது, இப்போ காலேஜில் கோ எஜுகேஷன் காலேஜ்ல கேர்ள்ஸ் வந்து 70% பாய்ஸ் வந்து 30-40% தான். கேட்டா பலர் வந்து காலேஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை, கட்சியிலே எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருது, வருமானம் கிடைச்சிருது, அங்கே போயிடுறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் 40% அன்கமிட்டட் ஓட்டர்ஸ், அதுதான் ரே ஆஃப் ஹோப். அதுல வந்து மெஜாரிட்டி வந்து யூத் தான். இந்த தடவை ஒரு மேஜர் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்குன்னா ஸ்பார்க் உருவாயிருக்கு. ஸ்பார்க் தான் தீவிரம், தீப்பொறி இந்த தடவை கண்டிப்பா உருவாயிருக்கு. அந்த தீப்பொறி வந்து ஃபியூச்சர்ல மாற்றங்களை கொண்டு வரங்கிறது எனக்கு நம்பிக்கை. சரி, பல விஷயங்கள் நம்ம இந்த பேசுபொருள் 2016 பேசுபொருள், குறிப்பாக இலவசங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டக்கூடிய இந்த அறிக்கை, வெளியிட்டக்கூடிய அந்த அறிவுறுத்தல் குறித்தெல்லாம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். இன்னும் ஒரே நாளில் தமிழகம் 2016 தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பல்வேறு செய்திகள் மற்றும் அலசலில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு நம்மோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அமர்வில் சந்திக்கலாம்.